now move on to the next quick, smart session. The session will be conducted by Mrs. Priya Balaji. So in the quick session, என்ன அப்படின்னா தொழில் முனைவோர் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ திஸ் இஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. இந்த வித்தியாசமான அணுகுமுறையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க தொழில் பண்ண வேண்டாம், வாங்க ஜெர்மனிக்கு, ஜெர்மனியில் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாங்க. திருமதி பிரியா பாலாஜி, she is the founder and CEO of ExpertBiz, IndoBiz Germany, வணக்கம் ஜெர்மனி அண்ட் எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ். ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியல் உமனா, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவங்க மிஸ்ஸஸ் பிரியா பாலாஜி. 8 years ago she started as an YouTuber talking about various opportunities and things, from where she has traveled to become an entrepreneur, founder and CEO, helping people run business between India and Germany. Guten Tag, the stage is yours. Hello. Hi everyone. வணக்கம் கோயம்புத்தூர். ஜெய் வாசவி. இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் பல கனவுகளோடையும் லட்சியத்தோடையும் வந்திருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை என்கிட்ட இருக்கிற பிஸ்னஸை இன்னும் எப்படி எல்லாம் பெருசுப்படுத்தலாம், எப்படி வருமானத்தை அதிகமாக ஈட்டலாம் அப்படிங்கிற கனவுகளோடு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஜெர்மனியிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் பிரியா பாலாஜி. நான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் வணக்கம் ஜெர்மனி, எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் ஜெர்மனி அண்ட் IndoBiz ஜெர்மனி. ஜெர்மனியில் 2 கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன், இந்தியாவில் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, ஒரு கொஷின் நான் உங்ககிட்ட கேட்கலாமா? உங்கள் பிஸ்னஸ், உங்கள் பிராண்ட் இந்தியாவில் மட்டும் இருந்தால் போதுமா? உங்கள் பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், உங்கள் பிராண்டை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாத்வே தேவை. அப்படி நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது உங்கள் மனசில் வர கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா US கண்ட்ரியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா UAEயாக இருக்கும். ஆனால் நீங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்காத ஒரு கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா அது யூரோப்பியன் கண்ட்ரிஸ். யூரோப்பில் கிட்டத்தட்ட 27 கண்ட்ரிஸ் இருக்குது. யூரோப் யூனியன் எடுத்துக்கிட்டோன்னா 40க்கும் மேல் கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ உங்கள் பிராண்ட் இந்தியாவில் இல்லாமல் இந்த யூரோப் கண்ட்ரீஸ்குள்ளே போச்சு அப்படின்னா உங்கள் பிராண்டோட விசிபிலிட்டி பற்றி நினச்சி பாருங்கள், எவ்வளோ ரீச் இருக்கும். என்னோட பிராண்ட், நம்ம நார்மலே ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், ஒரு ஷூ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு இந்தியன் பிராண்ட் கம்பெனி வாங்குவீங்களா, இல்லை இன்டர்நேஷ்னல் பிராண்ட் கம்பெனி வாங்குவீங்களா? இன்டர்நேஷ்னல் பிராண்ட் கம்பெனி வாங்கும்போது தான்ப்பா நம்மளோட ஸ்டேட்டஸும் உயரும், நம்மளும் பார்த்து 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ், உங்கள் பிராண்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்ஸை எத்தனை பேர் வாங்குவாங்க, உங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸை சூஸ் பண்ணுங்கள். யூரோப் கண்ட்ரீஸில் மொத்தம் 27 கண்ட்ரி இருக்குது. ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஃபஸ்ட்டு நுழைங்க. ஒரு கண்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாலே போதும், அங்கேருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நான் எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணுவேன்னா ஜெர்மனி. ஏன் ஜெர்மனி? நான் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. ஜெர்மனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே யூரோப்போட ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். அது ஒரு சென்டர் பார்ட் ஆஃப் யூரோப். ஸோ அங்கே உங்கள் பிராண்ட் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் எந்த கம்பெனிஸ் எந்த கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ் வேணாலும் எடுத்து பாருங்கள். ஜெர்மன் கண்ட்ரியோட ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் டாப் நாச்சாக இருக்கும், அதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும், மற்ற கண்ட்ரிஸோட அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான இருக்கிற கண்ட்ரி தான் ஜெர்மன் கண்ட்ரி. ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஜெர்மனிக்கு வருது அப்படின்னா உங்களோட பிராண்டும் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ ஜெர்மனிக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எப்படி எடுத்துகிட்டு போகிறது? எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டாக ஒரு பாத்வே, ஒரு பார்ட்னராக உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இண்டோபிஸ் ஜெர்மனி இருக்குது. ஸோ இந்த இண்டோபிஸ் ஜெர்மனி பிளாட்ஃபார்ம் மூலியமாக நாங்கள் உங்கள் கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் ஜெர்மனி, ஏன் யூரோப்புன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 75 பில்லியன் யூரோஸ் வந்து எவ்ரி இயர் வந்து அந்த ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நிறையா கஸ்டம்ஸ் ரேட் பே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த இயர் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலயமா உங்களோட ப்ராடக்டை யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போகணுன்னாலும் இல்லை யூரோப்லேருந்து ஒரு ப்ராடக்ட் இங்கே வரணுன்னாலுமே அதோட கஸ்டம்ஸ் ரேட்டை படிப்படியாக குறைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இல்லை அதுக்கடுத்த இயர் உங்கள் ப்ராடக்ட் யூரோப்பில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னாலே நெக்ஸ்ட் இயர் உங்கள் ப்ராடக்ட் யூரோப்பில் எடுக்க வைக்க முடியும். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம யூரோப்பில் கொண்டு போய் விற்றுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை மேபி நீங்கள் வந்து ஒரு ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை கிராசரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இல்லை நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி செட் பண்ணணும், இல்லை ஏஐ கம்பெனிஸ். இப்போ டெக்னாலஜிஸ் நிறையா வளர்ந்துடுச்சு. எந்த டெக் பேஸ் கம்பெனி செட் பண்ணணுன்னாலும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜெர்மனியில் கொட்டி கிடைக்குது. நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுருக்கலாம், நீங்கள் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுருக்கலாம், ஒரு 10 ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த 10 ப்ராடக்ட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற டிமாண்ட் வேறு. அந்த கண்ட்ரிக்கு டிமாண்ட் பேஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் ஸோ உங்களால் உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணணுன்னா ஒரு மார்க்கெட் ரிசர்ச் நமக்கு தேவை. மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் நமக்கு எடுத்துகிட்டு போக முடியும், அதோட டிமாண்ட் என்ன, கஸ்டமரோட பிஹேவியர் என்ன, இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன். இவங்க மேபி நீங்கள் அமேசானில் செல் பண்ணணும், இல்லை அங்கே நிறைய இகாமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த இகாமர்ஸ் வெப்சைட்ஸில் மேபி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணணும், ஹேர் ஆயில் ஆகட்டும், இல்லை ஒரு ஆர்கானிக் பவுடர்ஸ் ஆகட்டும், எது செல் பண்ணணுன்னாலுமே அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பண்ணிட்டால் போதுமா? ஷிப்பிங் பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸ் பண்ணணும், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு பிளானாக ஒரு ஸ்ட்ரக்சராக எடுத்துகிட்டு போனோம்னா உங்கள் ப்ராடக்டை யூரோப்பில் நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண வைக்க முடியும். இப்போ நீங்கள் யூரோப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஜெர்மனியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது, என்ன பண்ணுறோம், இண்டோபிஸ் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராடக்டை ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுவோம், மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுவோம். அந்த மார்க்கெட் அனாலிசிஸில் உங்களோட கஸ்டமர் யார், உங்களோட காம்படிட்டர் யார், உங்கள் பிராண்டை எப்படி நீங்கள் இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகணும், EU ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் எப்படி பேக்கிங் பண்ணணும், எப்படி லேபிளிங் பண்ணணும், இதை எல்லாத்தையுமே நாங்கள் அந்த மார்க்கெட் ரிசர்ச் மூலயமா சொல்லிடுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த இது கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான டேக்ஸ் நம்பர் எப்படி வாங்கணும், என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும், இதுவும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க டேக்ஸஸ், அக்கௌண்டிங் செட்டப்ஸ், பிஸ்னஸ் செட்டப், இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க, அங்கே உங்களுக்குன்னு ஒரு விர்ச்சுவல் அட்ரஸ் தேவை.
உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் ஒரு இடத்துல வருது அப்படின்னா அதுக்கான ஒரு அட்ரஸ், அதுக்கான ஒரு வேர் ஹவுசிங் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே நமக்கு தேவை. அதுவும் நாங்கள் அலோகேட் பண்ணி கொடுப்போம். பேங்கிங், ஃபைனான்சஸ், உங்களுக்கு லோக்கல் பார்ட்னர்ஸ் யார், எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் ரீச் பண்ணணும், எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணணும், இது சொல்லும். ஆனால் இது எல்லாமே நான் ஜெர்மனியில் இருந்து தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நீங்கள் உங்கள் கம்பெனியை இந்தியாவில் வச்சுருங்க, உங்கள் கம்பெனி இந்தியாவிலேயே இருக்கட்டும், நீங்களும் இந்தியாவிலேயே இருங்க. இங்கே இருந்து எல்லாமே விர்ச்சுவலாக நம்மளால் ஜெர்மனிலையும் மற்ற யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தான் இப்போ முடிவெடுக்கணும், உங்கள் பிராண்ட் இந்தியாவில் இருக்கணுமா இல்லை இன்டர்நேஷ்னலில் இருக்கணுமா. ஒரு பிராண்ட் நிறையா கண்ட்ரீஸில் இருக்கும்போது அந்த பிராண்டோட credibility இன்க்ரீஸ் ஆகும், விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பிராண்ட் ஒரு டாப் கம்பெனிஸ்குள்ளே லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு இந்த மாநாடை விட்டு வெளியே போகும்போது நான் என்னோட பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி யோசிங்க. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டால் கூட வச்சுருக்கோம் இங்கே. ஸோ ஸ்டால் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் B17 அந்த ஸ்டால் நம்பரில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அங்கே தான் இருப்போம். ஸோ உங்களுக்கு மற்ற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், உங்கள் ப்ராடக்ட் அங்கே செட் ஆகுமா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகாசபாவுக்கும் இன்டெலெக்சுவல் மாநாடு டீமுக்கும் கார்த்திக் சுரபி சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்வோம், வளர்வோம். ஜெய் வாசவி. தேங்க்யூ மிஸ்ஸஸ் பிரியா பாலாஜி. திரு எத்திராஜுலு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திருமதி பிரியா பாலாஜி அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.